இன்றைய முக்கிய செய்திகள். பெஹல்காம் தாக்குதல், டிரம்பின் பேச்சு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் செல்போனில் ரம்மி விளையாடிய அமைச்சர். பாஜக கூட்டணி ஜனநாயகத்தை அவமதிப்பதாக எதிர்க்கட்சிகள் கொதிப்பு. நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யாவிற்கு அழைப்பு. புட்டினை நேரடியாக சந்திக்க ஜெலன்ஸ்கி மீண்டும் விருப்பம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் பெஹல்காம் தாக்குதல், வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து பிரதமர் திரு மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பின்னர் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் கவனம் ஈர்த்துள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று ஆலோசனை நடத்தினார். காங்கிரஸ், சமாஜ்வாடி, திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பெஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், இது தொடர்பான அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கள், வாக்காளர் பட்டியல் பிரச்சினை ஆகியவை குறித்து பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தின. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிந்தைய இந்தியா பாகிஸ்தான் சண்டையை தாம் தலையிட்டு நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருவது இந்தியாவின் கண்ணியத்தையும் இந்திய ராணுவத்தின் துணிச்சலையும் கேள்விக்குறியாக்கி இருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கௌரவ் கோகாய், அமெரிக்க அதிபருக்கான பதில்களை பிரதமரால் மட்டுமே வழங்க முடியும் என்றார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு, இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த டீலிமிட்டேஷன் நடந்ததுன்னா நம்முடைய தென்னிந்தியாவில் யார் யார் பர்த் கண்ட்ரோல் முறைப்படி நடத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருடைய நம்பர் குறைஞ்சிரும். அப்படி குறைதான் 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டு பாதிக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால் அது பேசப்பட்டு கலந்தாலோசித்து எப்படி செய்யணுங்கிறத முறைப்படி செய்யணும்னு சொல்கிறோம். நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவது, பழந்தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு வெளியிடாதது குறித்தும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்புவார்கள் என திரு பாலு தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் விதிகளுக்கு உட்பட்டு அவை விவாதிக்கப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். We are very open to discussion on important issues like Operation Sindhur, related to all the incidents right from the attack in the Pahalgam. These are issues of great national importance. Government is not shying away from discussion. The only thing I'm saying is we will discuss under certain rules, certain procedure. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 12ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அம்மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு மாணிக்ராவ் கோகட்டே மொபைல் போனில் ரம்மி சூதாட்டம் விளையாடிய வீடியோ பரவி வரும் நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. அஜித் பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது பேரவை நிகழ்வுகளை கவனிக்காமல் செல்போனில் ரம்மி விளையாடிய காட்சிகளை தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திரு ரோஹித் பவார் வெளியிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் நாள்தோறும் 8 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் வேளாண் துறை அமைச்சர் ரம்மி விளையாடுவதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஆன்லைன் ரம்மி விளையாடிய அமைச்சர் மீது சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என கூறியுள்ள அம்மாநில பாஜக, ஆனால் அவரை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கடுமையாக எச்சரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. பேரவை நிகழ்வுகளின் போது செல்போனில் விளையாடுவதை தடுக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. பேரவையை அவமதித்ததற்காக அமைச்சர் வெட்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்துள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி, இத்தகைய செயல்பாடுகளால் பாஜக கூட்டணி கட்சியினர் ஜனநாயகத்தை அவமதிப்பதாக கூறியுள்ளது. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட காவிரி நீரால் மேட்டூர் அணை கடந்த ஜூன் 29ஆம் தேதியும் அதன் பின்னர் இம்மாதம் 5ஆம் தேதியும் என 2 முறை நிரம்பியது. இந்நிலையில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
நேற்று வினாடிக்கு 18,610 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 31,500 கன அடியாக அதிகரித்தது. இதையடுத்து நடப்பாண்டில் மேட்டூர் அணை 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 31,500 கன அடி நீர் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் 100 அடி உயர பைக்காரா அணை நிரம்பியதை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி 3 மதகுகளின் வழியாக வினாடிக்கு 516 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பைக்காரா ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை வனப்பகுதியில் பெய்த மழையால் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீடிக்கிறது. நாகர்கோவில் சுற்றுவட்டாரத்தில் பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று முதல் 6 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ரஷ்ய அதிபர் புட்டினை நேரடியாக சந்தித்து பேச தயாராக உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ரஷ்யா போர் தொடுத்தது. அதற்கு 4 நாட்கள் கழித்து இரு நாடுகளுக்கிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் மார்ச் மாதத்திலும் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதில் இருந்து உக்ரைன் விலகியது. உக்ரைன் நாட்டின் சில பகுதிகளை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி வந்த நிலையில் மாஸ்கோ உள்ளிட்ட நகரங்களின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இதனிடையே போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி எடுத்து வந்த நிலையில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் 5 மாதங்களாக 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ஏற்று கடந்த மே மாதம் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் புட்டின் அறிவித்தார். ஆனால் எல்லைப் பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ரஷ்யாவின் நிபந்தனையை உக்ரைன் ஏற்காததால் பேச்சுவார்த்தை தொடரவில்லை. இந்நிலையில் தலைநகர் கீவில் நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கலாம் என ரஷ்யாவிற்கு உக்ரைன் தேசிய பாதுகாப்பு செயலர் உமரோவ் தகவல் அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். போர் நிறுத்தத்திற்காக புட்டினை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ரஷ்யா மீது ஐரோப்பிய யூனியன் அறிவித்த பொருளாதார தடைகளை அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் அமல்படுத்த வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டு ஜெலன்ஸ்கியின் அதிபர் பதவிக்காலம் முடிந்த நிலையில் ராணுவ சட்டம் மூலம் அவர் ஆட்சியில் நீடித்து வருகிறார். ஜெலன்ஸ்கியை நேரடியாக சந்தித்து பேச தயார் என்று கூறியிருந்த புட்டின் அவருக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அதிகாரம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். திரு அன்புமணி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிவகுமார், திரு சதாசிவம், திரு வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 பேரும் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவரது மகன் திரு அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளது. தலைமை பொறுப்பு தம்மிடம்தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இருவரும் மற்றவரது ஆதரவாளர்களை நிர்வாக பொறுப்பில் இருந்து நீக்கி தங்களது ஆதரவாளர்களை நியமித்து வருகின்றனர். இந்நிலையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் இன்று திரு அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் திரு சிவகுமார், திரு சதாசிவம், திரு வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மருத்துவர் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் திரு ஜி.கே. மணி, திரு அருள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தை புறக்கணித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவர் ராமதாஸின் படம் அச்சிடப்பட்டிருந்த பதாகை அகற்றப்பட்டது. இதனிடையே கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் மற்றும் வழக்கறிஞர் திரு பாலு ஆகியோர் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக பாமக தலைமை நிலைய செயலாளர் திரு அன்பழகன் அறிவித்துள்ளார். இதனிடையே வன்னியர் சங்கத்தின் 46வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தைலாபுரத்தில் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்த திரு ராமதாஸ் விழுப்புரம் போராட்டம் குறித்த கேள்விக்கு இடஒதுக்கீட்டுக்காக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துகள் என்று பதிலளித்தார்.
கரூர் அருகே நடைபெற்ற இயற்கை விவசாய கண்காட்சியில் 100 வகையான நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பரமத்தி அருகே உள்ள காருடையாம்பாளையத்தில் இயற்கை விவசாய கண்காட்சி மற்றும் நாட்டு விதை திருவிழா 5வது ஆண்டாக நடைபெற்றது. இதில் இயற்கை உரங்களின் பயன்கள், AI தொழில்நுட்பத்துடன் கூடிய சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், தூவல் நீர் பாசனம், தானியங்கி நீர் பாசனம் ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது. அத்தியாவசிய விவசாய பொருட்களின் பயன்பாடுகள், வீட்டுத் தோட்டம், மாடித்தோட்டம், புல்தரை அமைத்தல் மற்றும் தோட்ட பராமரிப்பு, மரக்கன்றுகள், அழகு செடிகள் போன்றவற்றை பற்றிய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக விதைகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் விதை திருவிழா நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். விவசாயத்தை ஒரு முன்னணி தொழிலாக பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம மரபு விதைகள், அதே மாதிரி வேளாண் கருவிகள், அதே மாதிரி நவீன தொழில்நுட்பம் கூடிய சொட்டு நீர் பாசன கருவிகள், ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் பேசிகிட்டு இருப்போம், AI அப்படின்னு வந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஆட்டோமேஷன் விவசாயத்துறையில் எப்படி வந்துட்டுருக்கு, அதோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வருஷம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாய கண்காட்சியை கரூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆர்வத்தோடு வந்திருந்த ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். சென்னையில் UTS செயலி மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வது அதிகரித்துள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை பிரிவில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் வழங்கப்பட்ட 1,12,00,000 டிக்கெட்டுகளில் 16 லட்சம் டிக்கெட்டுகள் செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 15% அதிகமாகும். புறநகர் ரயில் டிக்கெட்டுகள், சீசன் பாஸ்கள், விரைவு ரயில்களுக்கான முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை பெற இந்த செயலி பயன்படுத்தப்படுகிறது. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டதால் விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் விமான நிலையம் முழுவதும் சோதனை நடத்திய நிலையில் பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. பாதுகாப்பு சோதனைகள் காரணமாக ஹாங்காங், பிராங்க்ஃபர்ட், குவைத், துபாய், சிங்கப்பூர், லண்டன் செல்லும் விமானங்கள் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டன. உதகை அருகே தெப்பக்காடு நெடுஞ்சாலையில் வாகனங்களை யானை கூட்டம் வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தெப்பக்காடு மசினக்குடி இடையே நடந்து வந்த யானைகளை கண்ட வாகன ஓட்டிகள் சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தினர். யானை கூட்டம் சாலையிலேயே மெதுவாக நீண்ட தூரம் நடந்து சென்றதால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. நத்தம் அருகே கருத்தலக்கம்பட்டியில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. அங்கு 20 ஏக்கர் பரப்புள்ள சத்திர கண்மாயில் இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களை பிடித்துச் சென்றனர். முதியவர் ஒருவர் தனக்கு கிடைத்த 10 கிலோ எடை கொண்ட மீசை கெளுத்தி மீனை மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு எடுத்துச் சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வேள்வரை 5 வேம்பு காளியம்மன் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 50க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. புதுச்சேரி கடற்கரையில் போலீசாருக்கு உதவியாக ரோந்து பணியில் நவீன ரோபோக்களை ஈடுபடுத்தும் வகையில் இன்று செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. 2 கிலோமீட்டர் நீள கடற்கரை சாலையில் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள், மது அருந்துபவர்கள், தடையை மீறி குளிப்பவர்களை படம் பிடித்து கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும் வகையில் செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டு வரும் இந்த ரோபோக்களில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு ரோந்து பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இன்று ஆடி கிருத்திகை என்பதால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை களையிழந்த போதிலும் விலை அதிகரித்து காணப்பட்டது. கடந்த வாரம் 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வஞ்சிரம் இன்று 1300 ரூபாய்க்கும், வெள்ளை வவ்வால் 1100 ரூபாய்க்கும் விலை போனது. கொடுவா, சுறா, சீலா, இறால் ஆகியவை விலை உயர்ந்து கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. அமராவதி ஆற்று நீரை விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் தாராபுரம் பகுதியில் வாய்க்கால்களை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகள், குப்பை, மருத்துவ மற்றும் கோழி கழிவுகளை அகற்றி தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அலங்கியம், கொளத்துப்பாளையம், தளவாய்ப்பட்டினம், ராஜவாய்க்கால் ஆகிய 4 வாய்க்கால்களிலும் புதர் மண்டி கிடப்பதால் அவற்றில் வரும் தண்ணீரால் சரும நோய்கள் ஏற்படுவதுடன் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கவரு, பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலு எல்லாம் கலந்து உப்பாத்துல போய் கலந்து அமராவதி ஆறுக்கு போய் கலக்குது.
இது என்னென்ன கேட்டிங்கன்னா, கால்நடைகள் வந்து அந்த தண்ணி பயன்படுத்துச்சுன்னா பிளாஸ்டிக் பூரா வயிற்றுல போய் கட்டி நிறைய கால்நடைகள் வந்து உயிரிழந்துருச்சு தாராபுரம் பகுதியில். அதனால இந்த தண்ணி போய் எங்கே கலக்குதுன்னா அமராவதி கூட்டு குடிநீர் இடத்துல போய் கலக்குது. இதை வந்து மக்கள் குடிச்சாங்கன்னா நோய்வாய்ப்படுவாங்க. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 73,360 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,170 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 126 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் பெஹல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் மொபைல் போனில் ரம்மி விளையாடிய அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ரஷ்ய அதிபர் புதினை நேரடியாக சந்தித்து பேச தயாராக உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.